100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் ஒன்றிய அரசின் விபி ராம்ஜி சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டத்தை ஒன்றிய அரசு அண்மையில் விபி ராம்ஜி சட்டம் என மாற்றி நிறைவேற்றியது. இதற்கு ஆதரவளித்த அதிமுகவையும் கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி சென்னை மேடவாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கி. வீரமணி, வைகோ, திருமாவளவன், RS பாரதி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பினர். முடக்க நினைக்க ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசின் செயல்களுக்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம். பூவிருந்தவல்லி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாஜக மற்றும் அதிமுகவிற்கு எதிராக கோஷம் எழுப்பினர். திருச்சி மாவட்டம் குண்டூர் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக, மதிமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விபி ராம்ஜி சட்டத்துக்கு ஆதரவளிக்கும் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். மோடி அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். திரும்ப பெறு ஏழை மக்களின் வாழ்வை அளிக்கும் மசோதாவை திரும்ப பெறு. கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மாநில அரசின் மீது நிதி சுமையை சுமத்தாதே. நெஞ்சில் துளியும் ஈரமில்லையா? கேட்கவில்லையா? ஏழைகளின் கூக்குரல் கேட்கவில்லையா? தஞ்சை நெடார் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.